திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மம்தா பானர்ஜியிடம் இருக்க போகுதா இல்ல எதிர்த்தரப்பிட்ட செல்ல போகுதா? இதற்கான விடை அப்படிங்கிறது ஜூலை 6ஆம் தேதி கிடைக்க போகுது. ஏன் ஜூலை 6? தேர்தல் ஆணையம் அந்த தேதி தான் கெடுவாக நிர்ணயிச்சிருக்கிறாங்க. எதற்கு அப்படின்னா, இரண்டு தரப்பாக பிரிஞ்சிருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணணும். யார் உண்மையான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் இரண்டு தரப்புக்கும் ஜூலை 6ஐ கெடுவாக கொடுத்திருக்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மம்தா பானர்ஜி யாருக்கு கண்டிப்பாக சீட் கொடுக்கணும் அப்படின்னு மற்ற நிர்வாகிகள்லாம் எதிர்க்கும் பொழுது அவங்க எல்லாத்தையும் சமாளித்து போராடி சீட் வழங்கணும்னு நினைச்சாரோ அவர் தான் அவருக்கு எதிராக திரிணாமுல் காங்கிரஸ் தலைவராக எதிர்த்தரப்பினால முன்னெடுத்தப்படுறார் அப்படிங்கிறதா. அரசியல் எப்படிப்பட்டது அப்படிங்கிறது இதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜூலை 6 என்ன நடக்க போகுது, என்ன விதமான டாக்குமெண்ட்டை இரண்டு தரப்பும் சப்மிட் பண்றாங்க, மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்குமா இல்லது அவர் உருவாக்கி ஆட்சி கட்டில 15 ஆண்டுகள் அமர வச்ச கட்சி அப்படிங்கிறது அவரை விட்டு போக போகுதா? இது தொடர்பாக தான் இந்த வீடியோ பேச போறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது, கோப்பாசையிலிருந்து. இந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள்ள வெடிக்கக்கூடிய பூகம்பம் அப்படிங்கிறது எப்ப இருந்து தொடங்குது அப்படின்னா, ஆஃப்டர் த ரிசல்ட் 2026 சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட் அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி வருது. அப்ப முதல் முறையாக பாஜக மேற்கு வங்கத்துல ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சி பிடித்த கையோடு என்ன நடக்குது அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பல்வேறு பிரிவுகளாக சுக்குநூறாக உடைய தொடங்குது. முதல்ல கட்சிக்குள்ள அப்படிங்கிறது எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது மம்தா பானர்ஜியை தவிர அங்க இருக்கக்கூடிய அவருடைய மருமகனா இருக்கக்கூடியவர்களுக்கு மிக அதிகமான எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது. அவரை முன்னிலைப்படுத்தி வெளியே போறவங்க எல்லாமே என்ன ஒரு காரணமாக சொல்றாங்க அப்படின்னா, மருமகனுக்கு அதிக முக்கியத்துவத்தை மம்தா பானர்ஜி கொடுக்குறாரு, நாங்க இவ்வளவு உழைத்தாலும் எங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரம் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை சொல்லி வச்சது மாதிரி எல்லாருமே சொல்றாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இதுக்கு உச்சமா என்ன நடக்குது அப்படின்னா, சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக யார் நியமிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு அடைபடும் பொழுது மம்தா பானர்ஜி ஒரு நபரை குறிப்பிட்டு இவர் தான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போகிறார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, ரிதப்ரதா பானர்ஜி தான் தான் எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னும் அதற்கு எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னும் சபாநாயகர்கிட்ட ஒரு கடிதத்தை கொடுக்கிறாரு. அந்த உடனே என்ன பண்றாரு மம்தா பானர்ஜி, அவரை கட்சியிலிருந்தே நீக்கிறார். மம்தா பானர்ஜி ரிதப்ரதா பானர்ஜி கட்சியிலிருந்தே நீக்குகிறார். நீக்கினதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, அன்று சாயங்காலம் என்ன நடக்குது அப்படின்னா, மொத்தம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் 59 பேர்கள் ரிதப்ரதா பானர்ஜிக்கு ஆதரவு அளித்து கையெழுத்து போடுறாங்க. ஸோ இதற்கு முன்பாக மம்தா பானர்ஜி ஒரு ஆதரவு கடிதத்தை கொடுக்கிறாரு. அதுலேயும் 80 எம்எல்ஏக்களோட கையெழுத்து இருக்கும் பொழுது எப்படி ஒரு 59 எம்எல்ஏக்களோட கையெழுத்து வாங்கினார் அப்படிங்கும்போது, ரெண்டுல ஏதோ ஒன்று ஃபேக்காக இருக்க போகுது அப்படிங்கிற விசாரணை மேற்கு வங்க அரசு, அதாவது பாஜக அரசு மேற்கொள்றாங்க. முழுக்க குற்றச்சாட்டு மம்தா பானர்ஜி தரப்பு மாற்றப்படுது, அவங்க போலி கையெழுத்தை போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாங்க. ஸோ இது இப்படி போயிட்டு இருக்கும்போது ரிதப்ரதா பானர்ஜி சரியாக காய்களை நகர்த்துறாரு. 59 எம்எல்ஏக்களின் ஆதரவோட எதிர்க்கட்சி தலைவராகவும் சபாநாயகரால் அங்கீகரிக்கப்படுறாரு. அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் அறையும் ஒதுக்கப்பட்டு சாவியும் அவர்கிட்ட ஒப்படைக்கப்படுது. ஸோ இப்போ சட்டமன்றம், மேற்கு வங்க சட்டமன்றத்திலிருந்து மம்தா பானர்ஜி ஒதுக்கி வைக்கப்படுகிறார் அப்படிங்கிற நிலை உருவாகுது. இன்னொரு பக்கம் மாநிலங்களவையில் சேர்ந்த 20 எம்பிக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரை விட்டு விலகி பாஜகவுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. மக்களவையினுடைய எம்பிக்கள் என்ன பண்றாங்க, பல பேர் என்ன பண்றாங்க, பதவியை ராஜினாமா பண்றாங்க. கவுன்சிலர்களாக இருக்கக்கூடியவங்க, இரண்டாம் கட்ட தலைவராக இருக்கக்கூடியவங்க, ஜில்லா பரிஷத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா, பெரும்பான்மையாளர்கள் ஒரு 60 முதல் 70% பேர் டிஎம்சியை சேர்ந்தவர்கள் மம்தா பானர்ஜி விட்டு விலகி போறாங்க அப்படிங்கிறது நம்மளால கண்கூடாக பார்க்க முடியுது. நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவும் பண்ணியிருக்கிறோம். இப்படி திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி அப்படிங்கிறது சுக்குநூறாக உடைக்கப்படுது. இப்படி கட்சி சுக்குநூறு ஒடுக்கப்பட்டிருக்கிற அதே நேரத்தில் அவருடைய வங்கி கணக்கு, டிஎம்சியுடைய வங்கி கணக்கு முடக்க வைக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி வருது. இன்னொரு பக்கம் உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது 2 முனை தாக்குதலை சமாளிக்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது மம்தா பானர்ஜிக்கு இருக்குது. சமாளிச்சுட்டும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி மீண்டு வர போகிறார் அப்படிங்கும்போது ஒரு செயற்குழு, தேசிய செயற்குழு கூட்டத்தை டிஎம்சியினுடைய 2 தரப்புமே கூட்டுறாங்க. இதுல எப்போதும் போல மம்தா பானர்ஜி தரப்பு தலைவராக மம்தா பானர்ஜி முன்னிலைக்கிறாங்க. 2ஆம் கட்ட தலைவராக அவருடைய மருமகனுடைய பெயர் இருக்குது. அது கூட ஒரு சில தலைவருடைய பெயர் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். எதிர்த்தரப்பு கூட்டக்கூடிய, அதாவது ரிதப்ரதா பானர்ஜி அவர்கள் கூட்டக்கூடிய தேசிய செயற்குழு கூட்டத்தில் மம்தா பானர்ஜி அவர்களுடைய பெயரோ அவருடைய மருமகன் பெயரோ இல்லை அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அதாவது ரிதப்ரதா பானர்ஜியோ கட்சியிலிருந்து வெளியே போனவர்களோ தொடர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, மம்தா பானர்ஜியை பற்றி பெரிய விமர்சனங்களை முன்வைக்காம இருந்தாங்க. அவருடைய மருமகன் தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறது முன் சொன்னாங்க. இப்ப என்ன பண்றாங்க, நேரடியாக டெல்லிக்கு பயணப்படுறார். தேர்தல் ஆணையத்திட்ட கடிதம் ஒன்று கொடுக்குறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எம்எல்ஏக்களுடைய ஆதரவு எங்கள் தலைவருக்கு இருக்கு. அதாவது ரிதப்ரதா பானர்ஜி கடிதம் கொடுக்குறாரு. அதில் எம்எல்ஏக்களோட ஆதரவு எங்கள்கிட்ட தான் இருக்குது, கவுன்சிலர்களோட ஆதரவு இருக்குது, முன்னாள் அமைச்சர்களுடைய ஆதரவு இருக்குது, செயற்குழு உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையினருடைய ஆதரவு எங்ககிட்ட தான் இருக்குது. அப்புறம் ஜில்லா பரிஷத்தினுடைய உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. அதனால டிஎம்சி, அதாவது உண்மையான டிஎம்சி நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை ஜூலை 2ஆம் தேதி ரிதப்ரதா பானர்ஜி தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கிறார். தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதாவது காலையில் கடிதம் கொடுக்குறாங்க, மாலையில் ஒரு அறிவிப்பு வருது. என்ன அறிவிப்பு வருது அப்படின்னா,
அடுத்த ஜூலை 6ஆம் தேதிக்குள்ள 2 தரப்புல யார் உண்மையான டிஎம்சி அப்படிங்கிறதுக்கு போதுமான ஆவணங்களை தேர்தல் ஆணையத்தில் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குதிரை வேகத்தில் தேர்தல் ஆணையம் செயல்பட்டு ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிடுறாங்க. ஜூலை 6ஆம் தேதிக்கு நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அரசியல்னா இதான் போல அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கடந்த எலெக்ஷன் அப்ப பார்த்தீங்கன்னா மம்தா பானர்ஜி அரூப் ராய் அப்படிங்கிறவருக்கு சீட் கொடுக்கணும் அப்படின்னு விரும்புறாரு. கட்சி நிர்வாகிகளோட பேசும்போது நிர்வாகிகள் நிறைய பேர் என்ன பண்றாங்க, அரூப் ராய்க்கு சீட் கொடுக்க கூடாது அப்படின்னு பேசப்படுது, விவாதமாகுது. அது செய்தி ஊடகங்கள்ல வரைக்கும் வருது. அந்த அளவுக்கு விவாதமாகுது. இப்ப எந்த ஒரு அரூப் ராய்க்கு சீட் கொடுக்கணும் அப்படின்னு மம்தா பானர்ஜி போராடினாங்களோ, வாதாடினாங்களோ, அந்த அரூப் ராய் தான் இப்ப என்ன பண்றாரு, எதிர்த்தரப்பினுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட தலைவர் அப்படின்னு முன்னெடுத்தப்படுறார். சோ அதே அரூப் ராய் தான் இப்போ அவருக்கு எதிராக எதிர்த்தரப்பினுடைய டிஎம்சி தலைவராக முன்னெடுத்தப்படுறார். சோ இந்த பக்கம் மம்தா பானர்ஜி தலைவராக முன்னெடுத்தப்படுறார், இந்த பக்கம் அரூப் ராய், அதாவது மம்தா பானர்ஜி யாருக்கு சீட் கொடுக்கணும் அப்படின்னு மற்ற நிர்வாகிகளோடு வாதிட்டாங்களோ அவருக்கு எதிராக நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் அப்படி கிடைச்சிருக்கு. இதுதான் அரசியல் அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய அளவிற்கான ஒரு சம்பவம் அப்படிங்கிறது தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்குள்ள நடந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த மேற்கு வங்க அரசியல் நிகழ்வுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தேசிய அரசியல் கணக்கீடுகளையும் நம்ம கவனிக்க வேண்டிய சூழ்நிலை அப்படி இருக்கு. ரிதப்ரதா பானர்ஜி அப்படிங்கிறது சிபிஎம் கட்சியிலிருந்து எம்பியாக இருந்தவர். இந்த கட்சியிலிருந்து சேர்றாரு. சேர்ந்ததுக்கு பிறகு தொடர்ந்து மம்தா பானர்ஜினால் அரசியல் பட்டை திட்டப்படுகிறார். இப்போ என்ன பண்றாரு, மம்தா பானர்ஜிக்கு எதிராகவே களமாடக்கூடிய இடத்திற்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு பின்பாக பாஜகவினுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படின்னும், அங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ரிதப்ரதா பானர்ஜி கூட இருக்கக்கூடியவர்கள் மீதும் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் கூட அவங்க யாரு மேலேயும் எந்த ஒரு வழக்கோ எந்த ஒரு விசாரணை நடக்கிறது இல்லை. அதே நேரத்தில் இந்த பக்கம் மம்தா பானர்ஜி கூட இருக்கக்கூடியவர்கள் பழைய ஆட்களாக இருக்கக்கூடிய நிறைய பேத்தின் மேல் என்ன பண்றாங்க அப்படின்னா ஊழல் வழக்கு விசாரணை கடுமையாக ஒரு வேகமாக இருக்குது. ரிதப்ரதா பானர்ஜி அவர்கள் தேர்தல் ஆணையத்திட்ட போய் ஒரு கடிதம் கொடுக்கிறாரு. கொடுக்கப்பட்ட அடுத்த சில மணி நேரங்களில் அறிவிப்பு வெளியாது அப்படின்னு பார்க்க முடியுது. இப்போ ரிதப்ரதா பானர்ஜி சப்போர்ட் பண்ணக்கூடும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தேசிய அரசியலில் தேசிய தலைவராக முன்னெடுத்தப்படுவார் என்று சொல்லப்பட்ட மம்தா பானர்ஜி 2024 தேர்தலில் தான் பிரதமர் வேட்பாளர் அறிவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு காய்கள் நகர்த்திக்கிட்டு இருந்த மம்தா பானர்ஜி இப்ப தன்னுடைய மாநிலத்திற்குள்ளேயே தன்னுடைய கட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கே ரொம்ப திணறிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லலாம். மேற்கு வங்க அரசியல் நிகழ்வு அப்படிங்கிறது தேசிய அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்தியா கூட்டணியை விடுத்துட்டு மூன்றாவது ஒரு அணியை உருவாக்கணும் அப்படிங்கிற முயற்சி நிதிஷ்குமார் எடுத்தாரு. இப்ப அவங்க பாஜகவோட நிதிஷ்குமார் எடுக்கிறார். மம்தா பானர்ஜி இந்த முயற்சி எடுத்தாங்க. மம்தா பானர்ஜி கட்சி அவர்கிட்ட வெளியே போயிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம கண் கூட பார்க்க முடியுது. ஜூலை 6ஆம் தேதி அபிஷியலாக ஒரு அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னும், அந்த ரிதப்ரதா பானர்ஜி தான் உண்மையான டிஎம்சி தலைவர் அப்படிங்கிற அறிவு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா டெக்னிக்கலா பார்க்கும் பொழுது அவருக்கு தான் ஆதரவுகள் அதிகமாக இருக்குது. செயற்குழு உறுப்பினர்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது, எம்எல்ஏக்கள் ஆதரவு அதிகமாக இருக்கிறது, முன்னாள் அமைச்சர்கள், கவுன்சிலர்கள், ஜில்லா பரிஷத்தினுடைய உறுப்பினர்கள் அப்படின்னு எல்லாரும் ஆதரவும் அவர் ரிதப்ரதா பானர்ஜிக்கு தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் தான் டிஎம்சியினுடைய தலைவராக அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிற மாதிரியான பேச்சும் அடிபட்டிருக்கும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மம்தாவை விட்டு வெளியேறுகிறது அப்படிங்கும்போது மம்தா பானர்ஜி தனித்து விடப்பட்டிருக்கிறார். அந்த நிலைமை உருவாகும் பொழுது, அதாவது 2 ஆண்டுகளுக்கு முன்பாக பிரதமர் வேட்பாளராக முன்னெடுத்தப்படுவார் அப்படின்னு சொல்லப்பட்ட மம்தா பானர்ஜி தன்னுடைய மாநிலத்திற்குள்ளேயே அரசியல் செய்ய முடியாம, தன்னுடைய கட்சியும் தக்க வச்சுக் கொள்ள முடியாம ஒரு அரசியல் அனாதையாக அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான வார்த்தை பயன்படுத்தக்கூடிய நிலைக்கு தான் மம்தா பானர்ஜி இருக்கிறார். தன்னுடைய கடைசி அரசியல் அத்தியாயத்தில் மம்தா பானர்ஜி இருக்கிறார் அப்படின்னும், இதற்கப்புறம் அவர் எப்படி சர்வே பண்ண போறார்? ஏன்னா தொடர்ந்து 1977 அரசியல் களத்தில் இருக்கிறாரு. மிக ஆக்ரோஷமான அரசியலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. 98 கட்சியை தொடங்கி 2011 ஆளும் கட்சியாகி 15 ஆண்டுகள் தொடர்ந்து மேற்குவங்கத்தை ஆட்சி செஞ்ச ஒரு பெண் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு. இப்படி ஆக்ரோஷமான அரசியல் பாணியை கையில் எடுத்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்கப்படுவார் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு ஒரு வலிமையான தலைவராக இருந்தவர் மேற்கு வங்கத்தில் அரிச்சு விடி தெரியாம ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. ஓகே மக்களே, இந்த வீடியோவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பாஜக மிக கடுமையான எதிர்த்துக்க ஒரு கட்சியாக இருந்திருக்கிறது. மம்தா பானர்ஜி மிக கடுமையாக பாஜக எதிர்த்த ஒரு தலைவராக இருந்திருக்கிறார். அப்போ திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இப்ப ரிதப்ரதா பானர்ஜி கையில போகும் பொழுது அது எப்படியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இருக்க போகுது? பாஜக எந்த ஒரு நிலைப்பாட்டை திரிணாமுல் காங்கிரஸ் எடுக்க போகுது? இது தேசிய அரசியல் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி யாரிடம் இருக்க போகுது அப்படிங்கிற விடை அப்படிங்கிறது ஜூலை 6ஆம் தேதி தெரியும் அப்படின்னும், தேர்தல் ஆணையத்தினுடைய இந்த சுறுசுறுப்பான இயக்கம் இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய பாஜக செயல்பாடுகளை வச்சு பார்க்கும் பொழுது முன்கூட்டி நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ரிதப்ரதா பானர்ஜிக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு முடிவு தான் வரப்போகுது அப்படின்னு. இதை எப்படி மம்தா பானர்ஜி கையாள போகிறார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த ஒரு மேற்குவங்க அரசியல் அப்படிங்கிறது தேசிய அரசியல் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கோபாஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.